இனிமேல் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று இஸ்லாமியர்களின் காலில் விழுந்து அதிமுக கவுன்சிலர் வாக்கு சேகரித்தார். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாரை ஆதரித்து சென்னை நெற்குன்றத்தில் அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் பரப்புரை மேற்கொண்டார். சிறுபான்மையினர் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியே வந்துவிட்டதாக கூறி இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். திருவாரூரில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். திருச்செங்கோடு அருகே முத்தாம்பாளையத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் காரில் வேளாங்கண்ணிக்கு சென்றார். காரை மகன் சரண் ஓட்டினார். அதிகாலையில் திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே கார் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பனைமரத்தில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சந்திரசேகரன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் திமுக வேட்பாளர் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் அண்ணாதுரை போட்டியிடுகிறார். இதையொட்டி தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அவர் பச்சூர் பகுதியில் உள்ள டீ கடைக்கு சென்று அங்கு வாடிக்கையாளர்களுக்கு டீ போட்டு கொடுத்து தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக தலைமை தேர்தல் பணிமனையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். மின் ஏலம் ரத்து, வேளாண்மை, வேளாண் நிதிநிலை அறிக்கை, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், வேளாண் கடன் தள்ளுபடி மற்றும் நிவாரண வழங்கல், பயிர் காப்பீடு, விளைபொருள் விலை நிர்ணயம், வேளாண் பொருள்கள் இறக்குமதி, விளை நிலங்களில் உயர்மின் கோபுரம் கூடாது, இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு, தென்னை சாகுபடி, கொப்பரை தேங்காய், சிறுதானிய கொள்முதல் கிடங்கு, உணவு மானியம், இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கழிவு மேலாண்மை, காலநிலை மாற்றம், மணல் கொள்ளை, நகர்ப்புற வறுமை நீக்க புதிய திட்டம், பொருளாதார சீர்திருத்தம், அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நீக்கம், சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பாதுகாப்பு, தொழில்துறை, சுங்கச்சாலை வரி, கோவை சிறுதொழில்துறை, தென் மாநிலங்களுக்கு நிதி, தமிழக ரயில்வே திட்டங்கள், மூத்த குடிமக்களுக்கான ரயில்வே சலுகை, தொழிலாளர்கள் நலன், பொதுத்துறை நிறுவனங்களில் நிர்வாக குழு நியமனம், பன்னாட்டு நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில், தகவல் தொழில்நுட்பத்துறை, தகவல் தொலைத்தொடர்புத்துறை, புதிய தொழில்நுட்பங்களை வரைமுறைப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு, கிரிப்டோ கரன்சி, ராணுவ தளவாட தொழிற்சாலை, பொதுத்துறை நிறுவனங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம், வருங்கால வைப்பு நிதி, மீனவர் நலன், மீன்பிடி துறைமுகங்கள், கச்சத்தீவு, கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பு ஆணை, கைத்தறி விசைத்தறி நெசவு தொழில், தீப்பெட்டி பட்டாசு தொழில், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டம், பத்திரிகையாளர்கள் நலன், தேசிய மருத்துவ ஆணையம், வணிகர் நலன், சில்லறை வணிகத்தில் அயல்நாட்டு முதலீடு, ரூபாய் நாணய குழப்பங்களை களைதல், சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம், பிற்படுத்தப்பட்டோர் நலன், குருமன்ஸ் பழங்குடியினர் சாதி சான்று, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலன், முன்னேறிய சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு திரும்பப் பெறுதல், சிறுபான்மையினர் நலன், சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல், பொது சிவில் சட்டம் கூடாது, குடியுரிமை திருத்தச் சட்டம் திரும்ப பெற வேண்டும், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், அயலக தமிழர் பிரச்சனைகள், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை மீட்க பொது இடத்தில் புகைப்பிடிக்க தடை, முதியோர் நலன், 3ஆம் பாலினத்தவர் நலன், வெளியுறவுத்துறை, வெளியுறவு கொள்கை, சட்டம் மற்றும் நீதித்துறை, நீதிமன்றத்தில் தமிழ், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற கிளை அமைத்தல், நீதிபதிகள் நியமனம், சட்டக்கல்லூரிகள் கட்டமைப்பு, சென்னை உயர்நீதிமன்ற பெயர் மாற்றம், வருவாய் வட்ட தலைநகரங்களில் நீதிமன்றம், தேர்தல் சீர்திருத்தம், நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கூடவே கூடாது, உள்ளாட்சி தொகுதி வரையறை, ஒன்றிய அரசின் உள்ளாட்சி நிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி அலுவலகம், மின்சார சட்ட திருத்த முன்வடிவு
2022 அதை திரும்ப பெறுதல். NLC நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் 3வது சுரங்கம்